ஓம் நமச்சிவாய. சென்னையில இருந்து பாண்டிச்சேரிக்கு போற ஈசிஆர் ரோட்ல பாலாறு அப்படின்னு ஒரு ஆறு வரும். அந்த ஆற்றை தாண்டின உடனே ரைட் சைடில் ஒரு ரோடு திருப்போம். சின்ன ரோடு தான். அந்த ரோட்டு வழியே வந்தீங்கன்னா இந்த கோயிலில் வரலாம். இது கூகுள் மேப்பில் நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு அந்த கூகுள் மேப் லொக்கேஷனும் நான் தரேன், லிங்க்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது உள்ளே வந்தீங்கன்னா கோயிலுக்கு ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் காரை நிறுத்திடுங்க. ஏன்னா அந்த ரோடு சின்ன ரோடு தான், அதில் 2 கார் போக முடியாது. ஒரு கார் போகலாம். எதிர்த்தாப்புல ஏதாவது 2 வீலர் வந்தாலும் கஷ்டமாக இருக்கும். அங்கேயே சில பேர் நிறுத்திருப்பாங்க. அங்கேயே நீங்கள் காரை நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்கலாம். இது ஆற்றுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட ஆற்றுடைய ஒரு ஓரத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த ஆற்றுக்கு நடுவில் தான் இருக்குது. அதாவது ஆற்றுல கரையிலேருந்து ஒரு 50 மீட்டர்லேருந்து 100 மீட்டருக்குள்ளே தான் ஒரு சின்ன பாலம் கட்டியிருக்காங்க ஆற்றுல. அந்த பாலத்தில் நடந்து போனீங்கன்னா அந்த கோயிலை அடையலாம். அதாவது ஆற்றுக்கு நடுவுலன்னா ஆறு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு 200 மீட்டர் நடுவில் இருக்காது, ஒரு 50 மீட்டர் 100 மீட்டருக்குள்ளே இருக்கும். அதனால ஆற்றுக்கு நடுவுலன்னு சொல்லக்கூடிய அதுமாதிரி சொல்லலாம், ஆற்றுக்கு நடுவில் இருக்க கோயில்னு. இது இந்த கோயில் ஒரு பெரிய பாறை மேலே கட்டியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமையான கோயில்னு இங்கே இருக்க கல்வெட்டுகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோயிலை சுற்றி பாருங்க. இந்த கோயிலுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 22/2/2026 கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதாக இந்த கோயிலில் அறிவிப்பு பலகை வைத்துள்ளனர். அனைவரும் இந்த கோயிலுக்கு சென்று இறைவனுடைய அருளை பெறுமாறு பிரார்த்திக்கிறோம். இப்போது இந்த கோயிலை பற்றி சிறிய குறிப்பு பார்க்கலாம். நன்றி. ஓம் நமச்சிவாய. வாசவ சமுத்திரம் அல்லது வசுவ சமுத்திரம் முற்காலத்தில் பரமேஸ்வர மங்கலம் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோவில் முன்னர் சைலேஸ்வரம் கோவில் என்றும் அழைக்கப்பட்டது. வாசவ சமுத்திரம் கல்பாக்கத்துக்கு அருகே அமைந்துள்ளது. இந்த கோவில் பாலார் நதியின் மையத்தில் அமைந்திருப்பதால் தீவு கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. வாசவ சமுத்திரத்தில் உள்ள பிரதான நிலத்தை இந்த கோயிலுடன் இணைக்கும் ஒரு தரைப்பாலம் உள்ளது. இந்த பாலத்தை கடக்கும்போது வலதுபுறத்தில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் துணை கோயில் உள்ளது. ஸ்ரீ கைலாயநாதர் கோயில் கிழக்கு நோக்கி கட்டப்பட்டுள்ளது. மேலும் ஒரு நைவேத்திய பீடம் அல்லது பலிபீடம் மற்றும் ஒரு துவஜஸ்தம்பம் உள்ளது. மூலஸ்தானத்தில் நுழைவாயிலில் ஒரு சிங்கத்தலை தூண் மற்றும் ஒரு கல்வெட்டுக்கல் உள்ளது. மூலஸ்தானத்தின் நுழைவாயிலில் இடதுபுறத்தில் ஒரு விநாயகர் சிலையும் வலதுபுறத்தில் ஒரு சுப்பிரமணியர் சிலையும் உள்ளது. இந்த கோவிலின் மூலவராக கிழக்கு நோக்கி சிவலிங்க வடிவில் ஸ்ரீ கைலாயநாத சுவாமி உள்ளார். அவர் சிவனின் அவதாரமாக கருதப்படுகிறார். மேலும் அவரது துணைவியார் பார்வதி தேவியின் அவதாரமாக, அதாவது கனகாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். கனகாம்பிகை அம்பாளுக்கு தெற்கு நோக்கிய சன்னதி உள்ளது. கோஷ்டத்தை சுற்றி விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சிலைகள் காணப்படுகின்றன. கோயிலில் விநாயகர், வள்ளி தேவசேனை சமேத சுப்பிரமணியர் மற்றும் பைரவர் ஆகியோரின் துணை சன்னதிகள் உள்ளது. ஒரு நவக்கிரக சன்னதியும் உள்ளது. ஐயம்பாக்கம் ஸ்ரீ செண்பகேஸ்வரர் இந்த இடத்திற்கு ஆற்றின் நடுவில் இருந்த ஒரு குன்றின் மீது ஒளிந்து கொண்டதாக ஒரு கதை உள்ளது. பார்வதி அவரை தேடி தனது முழங்காலை பயன்படுத்தி மலையில் ஏறினார். அவளுடைய முழங்கால் அடையாளங்கள் இன்னும் கோவிலில் காணப்படுகின்றன. ஸ்ரீ கைலாயநாத சுவாமி மற்றும் பார்வதி தேவி சிறிது காலம் இங்கு தங்கியதாக கூறப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி, ஐப்பசி அன்னாபிஷேகம், ஆருத்ரா தரிசனம், மாசிமகம், பிரதோஷம், நவராத்திரி, மகா சிவராத்திரி என பல விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன.